வணக்கம். சாமி தரிசனம். இன்னைக்கு வெள்ளிக்கிழமைங்கிறதுனால எந்த கதையும் சொல்ல முடியாது. இருந்தாலும் ஷார்ட்டாக ஒரு குட்டி கதை சொல்லுவோம். எல்லாரும் ஒத்துமையாக இருக்கணும். கதையை சொல்லிக்கிட்டு ஐயா வீரப்பச்சிட்டியாருக்கு பாலை ஊற்றிக்கிட்டு இருக்கான். அப்படியே பாலை ஊற்றி இன்னைக்கு வெள்ளிக்கிழமைங்கிறதுனால அபிஷேகம் பண்ணிக்கிட்டு இருக்கான். சில நண்பர்கள்லாம் பயங்கரமாக குழு டக்கு டக்குன்னு சேர்றீங்க, டக்கு டக்குன்னு பிரிகிறீங்கன்னு பேச்சு வருது. அப்படிலாம் வேண்டாம். நம்ம ஏன் ஒத்துமையாக இருக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஒத்துமைங்கிறது ஒரு 5 புறா இருந்துச்சான் அப்படி வச்சுக்குவோம். இப்போ நம்ம நண்பர்கள்லாம் நிறையா பேர் சேர்ந்து அப்படியே என்னன்னாக்கா ஒரு குழு சேர்க்குறான். ஒரு 10 பேர் சேர்க்குறான், 20 பேர் சேர்க்குறான், 50 பேர் சேர்க்குறான். சேர்ந்துட்டு டக்கு டக்குன்னு பிரிகிறோம். ஏன் பிரிகிறோம் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கணும். அப்படிலாம் பிரியக்கூடாது. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை அபிஷேகம் பண்ணிக்கிட்டே கதையை சொல்கிறேன், ஷார்ட்டாக முடிக்கிறேன். ஒரு 5 புறா இருந்துச்சான். அந்த 5 புறாவும் சேர்ந்து ஒத்துமையாக போணுச்சான். போய் வலையில் மாட்டிக்கிடுச்சான். மாட்டிக்கிட்டோனையும் இந்த புறா சொன்னிச்சான், என்ன இந்த மாதிரி எல்லோரும் மாட்டிக்கிட்டோமேங்கும் போது இந்த குழு சேர்த்தது மாதிரி அப்படி வச்சுக்கோங்களேன். ஒத்துமையாக இருக்கணுமே, சரி 5 பேர் சேர்ந்து ஒன்றா பிறந்தோம்னா தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கு. உடனே சரி ஆகிட்டு 5 பேர் நம்ம ஒன்றா சேர்ந்து இன்னைக்கு நம்ம பறப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பறக்கிறாங்க. அப்படி பறக்கும்போது டக்குன்னு 5 பேர் பறந்து தப்பிச்சு போயிட்டாங்க. போயிட்டு இருக்கும்போது அங்கே கேட்குது, யார் கேட்குறது? 5 பேர் பறந்து போவையில் நம்ம 5 பேர் ஒன்றா சேர்ந்து பறந்துட்டோமே, ஒத்துமையாக இருக்கிறோமே, இப்போ இதை நம்ம எப்படி இந்த வலையை அறுக்கிறேன்னு பக்கத்தில் இருக்க காட்டில் நம்ம எலி எண்ணெய் இருக்காரு, இப்படி எலி எண்ணெய் இருக்கிறாரு. அந்த எலி எண்ணெய் நம்ம வலையை அறுத்து தருவார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உடனே பக்கத்து காட்டுக்கு போகிறோன்னே எலி எண்ணெய் பார்த்துட்டு இந்த வலையெல்லாம் அறுத்து தாங்கன்றிருக்காங்க. உடனே எல்லா எலி எல்லா வலையும் அறுத்து 5 புறாவையும் தனித்தனியாக பிரிச்சா விட்டாச்சு. இது எதுக்காக சொல்ல வரேன்? இன்னைக்கு சாமின்னா நீங்கள் நிறையா வேலை இருக்குது, ஷார்ட்டாக முடிப்போம். இன்றைக்கி அபிஷேகம்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. இங்கே பாருங்கள், பாலெல்லாம் கட்டுமையாக ஓடிக்கிட்டு இருக்கு. தாத்தாவுக்கு நான் பால் ஊற்றுறேன். 4 தலைமுறை ஆச்சு. 4 தலைமுறை ஆகி நம்ம பால் ஊற்றலைன்னா அப்புறம் எப்போ பால் ஊற்றுறது? அதனால ரொம்ப விறுவிறுப்பாக குடிக்கிறாங்க. தாத்தாவெல்லாம் பயங்கரமாக குடிக்கிறாங்க. அதெல்லாம் பார்த்தியா எங்கே வேணால் பாருங்கள். அப்படி ஊற்ற குடிச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. 50 லிட்டர் ஊற்றுனாலும் குடிப்பாங்க. அதை குடிக்கட்டும், அது நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுவோம். நம்ம சக்தி தான் தானே ஊற்ற முடியும். இப்போ சிவனுக்கு ஊற்றுறான். இப்போ இந்த 5 வலையும் போய் 5 பேரும் போய் புறா 5 பேரையும் எலி எண்ணெய் காந்து பண்ணிட்டாரு. அது மாதிரி இன்றைக்கி எல்லாரும் ஒத்துமையாக இருங்க. இப்போ பைசா ஓப்பன் பண்ணுறீங்க, ஆன் பண்ணுறீங்க, அதை பண்ணுறீங்க, ஒரு கடை வைக்கிறீங்க, 3 பேர் 4 பேர் சேர்ந்து ஒன்றா ஆரம்பிக்கிறீங்க. டக்குன்னு பார்த்து சரி இது என்னப்பா அது, நீ வேண்டாம் போப்பா அப்படின்னு கலட்டி விட்டுறேன். அப்படியெல்லாம் இருந்தால் மனநிலை ரொம்ப பழித்து போயிடும். ஒற்றுமையாக இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் கடைசி வரைக்கும் நிலச்சி நிற்கணும். சாமி